முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி மதுரை கீழக்கரை கலைஞர் ஏறு தழுவுதல் நூற்றாண்டு அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். மதுரை அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய கீழக்கரையில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியானது காலை 7 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி இருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 1ஆம் தேதி மதுரை மாவட்டம் முழுவதுமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாக்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதன் ஒரு பகுதியாக தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக சார்பில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏற்கனவே கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் மற்றும் வடக்கு தொகுதியின் சார்பாகவும் பல்வேறு ஜல்லிக்கட்டு போட்டிகள் அங்கு நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது சட்டமன்றமாக தொடங்கி இருக்கிறது. சரியாக 7 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இந்த அரங்கத்தில் தொடங்கி இருக்கிறது. இந்த அரங்கத்தை பொறுத்தளவிற்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் இந்த அரங்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த அரங்கத்தை பொறுத்தளவிற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் நேரடியாக அமர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டி பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அரங்கத்தை தற்போது பொதுமக்கள் பார்வையிடக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட காளைகள், 600க்கும் மேற்பட்ட வீரர்கள் என ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக தொடங்கி இருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு ஒரு சுற்றுக்கள் வீதம் இந்த போட்டிகள் நடைபெற்று வருகிறது. 7 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியிலே ஒரு சுற்றுக்கு 100 வீரர்கள் என அவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். காளைகளும் விறுவிறுப்பாக அவிழ்த்து விடப்படுகிறது. இதிலே அங்கே காளைகள், அதாவது வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் உடனடியாக பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. சைக்கிள், தங்க காசு உள்ளிட்ட பல பரிசுகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியின் சார்பில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது விமர்சையாக தொடங்கி இருக்கிறது. மாலை வரை நடத்துவதற்கு இந்த போட்டியை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே பங்கேற்கக்கூடிய காளைகளை கால்நடை மருத்துவ குழுவினர் பரிசோதனை மேற்கொண்டார்கள். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கக்கூடிய மாடுபிடி வீரர்களை சுகாதாரத்துறையினர் அவர்களுக்கு பரிசோதனை செய்து அவர்கள் தகுதியான நபர்களுக்கு மட்டும், தகுதியான காளைகள் மட்டும் போட்டிகளில் அனுமதிக்கப்படுகிறது. நீண்ட வரிசையிலே காத்திருக்கக்கூடிய காளைகள் ஒன்றின் பின் ஒன்றனாக அவிழ்த்து விடப்படுகிறது. போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மதுரை மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக அரங்கத்தில் பொதுமக்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு சுற்றுக்களிலும் நிறைவு செய்த பின்பும் அடிப்படை வசதிகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குடிநீர், கழிவறை உள்ளிட்ட பல அடிப்படை வசதிகள் இந்த ஜல்லிக்கட்டு பார்வையாளர்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு வாரமும் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியானது இந்த வாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தொடங்கி இருக்கிறது. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் இந்த போட்டியை தொடங்கி வைத்து தற்போது அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட்டு வருகிறார். சிந்து. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். மாடு வெற்றி பெற்ற சூப்பர் மாடு வெற்றி பெற்றது. ஆனந்த் ஜி.பி. ராஜானந்த் சர்பாந்த மாடு, சமயநல்லூர் விஷ்ணு பிரதர்ஸ் மாடு, கே.பி. கிருஷ்ணா மாடுப்பா.